உடம்பு சரியில்லைன்னா இளநீர் சாப்பிடணும். இளநீர் சாப்பிட்டா உடம்பு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா, பிபி, பிரஷர், சர்க்கரை, உப்பு அதிகமாக இருப்பவர்கள், கிட்னி ஃபெயிலியர் ஆனவர்கள் இவங்களாம் வந்து இளநீயும் சாப்பிடக்கூடாது, வாழைப்பழமும் சாப்பிடக்கூடாது. இப்போ சில மாதங்களில் இந்த உப்பு அதிகமாக இருப்பவர்கள், சர்க்கரை அதிகமாக இருப்பவர்கள், பிரஷர் இருப்பவர்கள் இளநீர் குடித்து ஒரு வாரத்தில் மரணம் அடைந்தவர்களை இப்போ வந்து 2 மாதத்தில் நிறைய பேரை வந்து பார்த்துருக்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எச்சரிக்கை தான். குரு வந்து கடகராசியில் அஸ்தங்கமாக செல்லும்போது பார்த்திங்கன்னா பிரஷர், சர்க்கரை, உப்பு அதிகமாக இருப்பவர்கள், கிட்னி ஃபெயிலியர் ஆனவர்கள் இளநீரும் வாழைப்பழமும் சாப்பிடக்கூடாது. நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் குருபகவானுடைய அஸ்தங்கம் மறைவு பலன்கள் காணப்போகிறோம். முதல்ல வந்து சுய ஜாதகத்தில், அதாவது ஒரு ராசி கட்டத்தில் சூரியனும் குருவும் இருக்கக்கூடியவர்களுக்கு, ஜாதகத்தில் அஸ்தங்கம் ஆனவர்களுக்கு முதல்ல வந்து பலன்கள் பார்க்க போகிறோம். உங்கள் ஜாதகத்தில் குரு வந்து அஸ்தங்கமாக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வீடியோ வந்து முன்னாடி தள்ளிவிட்டு ராசி பலன் மட்டும் பார்க்கக்கூடியவர்கள் பார்த்து கொள்ளுங்கள். உங்கள் ஜாதகத்தில் குருபகவான் வந்து அஸ்தங்கமாக இருந்தால் இந்த வீடியோ வந்து கடைசி வரை பாருங்கள், உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். அஸ்தங்கம் என்பது சூரியனுக்கு, அதாவது ராசி கட்டத்தில் சூரியனுக்கு முன்னாடி கிரகம் இருந்து வான்வெளியில் பார்க்கும்போது சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு சூரியனுக்கு பின்னாடி இருந்து கிரகம் வந்து சூரியனை நெருங்கும். மேற்கே கிரகம் வந்து அஸ்தங்கமாகி சூரியனுக்கு பின்வீட்டில் கிழக்கே வந்து உதயமாகும். அதாவது சூரியன் உதயமாவதற்கு முன்னாடியே கிழக்க வந்து கிரகம் வந்து உதயமாகும். அஸ்தங்கம் உதயம். இது வந்து உங்களுக்கு புரியல அப்படின்னா வீடியோ மறுபடியும் தள்ளிவிட்டு பாருங்கள். சுய ஜாதகத்தில் குருபகவான் வந்து அஸ்தங்கம் ஆன ஜாதகர்களுக்கு அவங்களுடைய குடும்பத்தில் வம்சாவளியில் பார்த்திங்கன்னா 2 பேர் ஒரே நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க அவங்களுடைய குடும்பத்தில். அதாவது குரு நட்சத்திரம், சிம்மராசியில் பார்த்திங்கன்னா மக நட்சத்திரம் இருக்கிறது. அந்த மக நட்சத்திரத்தில் ஒரு குடும்பத்தில் 2 பேர் பிறப்பாங்க. குருபகவானுடைய புனர்பூசம், விசாகம், போரட்டாதியில் ஒரு குடும்பத்தில் 2 பேர் ஒரே நட்சத்திரத்தில் பிறப்பாங்க. அதே மாதிரி சூரிய பகவானுடைய கிருத்திகை, உத்திராட நட்சத்திரத்தில் 2 பேர் ஒரே நட்சத்திரத்தில் பிறப்பாங்க. இது வந்து குரு சூரியன் ஒரு ராசி கட்டத்தில் இணைந்து இருக்கக்கூடிய ஜாதகருடைய குடும்பத்தில். குரு அஸ்தங்கமான ஜாதகருடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா குருபகவானுடைய பெயரை கொண்டவர்கள் நபர் இருப்பார். அதாவது பொன்னவன், தெய்வ சிகாமணி, இந்த மாதிரி குருபகவானுடைய தெய்வ அருள் கொண்ட, தெய்வ பெயரை கொண்ட நபர்கள் இருப்பாங்க. அந்த பெயர் கொண்ட பரம்பரையாக இருக்கும். குரு அஸ்தங்கமான இந்த ஜாதகருடைய பரம்பரையில் தெய்வ காரியங்களில் ஈடுபாடு உடையவர்கள் இருப்பாங்க. அதாவது கோயிலுக்கு வந்து பரம்பரையாக வேண்டுதல் வைத்து கோயிலுக்கு வந்து மெரமணம் ஓடுறது, தேர் வந்து வடம் பிடித்து இழுப்பது, கோவிலுக்கு வந்து இவங்களுடைய காணியாசி இருக்கும். குரு அஸ்தங்கமான ஜாதகர்கள் அவங்களுடைய குடும்பத்தில் அரசியல், அரசு உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்கள் இருப்பாங்க. குரு அஸ்தங்கமான குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள், ஜோதிடர்கள், பார்த்தீங்கன்னா சன்னியாசியாக வீட்டை விட்டு குடும்பத்தை விட்டு காணாமல் போனவர்களும் இருப்பாங்க. பேங்கில் வந்து கடன் வாங்கி பல வருட காலம் வட்டி கட்டி கொண்டே இருப்பவர்களும் குரு அஸ்தங்கமான குடும்பத்தில் இருப்பாங்க. குரு அஸ்தங்கமான ஜாதகர்களுடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா புத்திர தோஷம் என்பது இருக்கும். குரு அஸ்தங்கமான ஜாதகன் வந்து தன்னுடைய குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா குரு அஸ்தங்கமாச்சுன்னா குருவுடைய காரகம் வந்து முதல்ல குழந்தை. தன்னுடைய குழந்தைகளுக்கு தன்னுடைய பங்களிப்பு என்பது ஜாதகனுடைய பங்களிப்பு குறைவாக தான் இருக்கும். தன் குழந்தைகள் மேல் பாசம், பரிவு பெரும்பாலும் காட்ட மாட்டாங்க. தன் குழந்தைகளுக்கு குரு அஸ்தங்கமான ஜாதகனால் உதவி என்பது குறைவாக இருக்கும். குரு அஸ்தங்கமான ஜாதகனுடைய பிள்ளைகளுக்கு சரியான காலகட்டத்தில் சரியான வயதில் திருமணம் செய்ய மாட்டாங்க. அதனால் வந்து
குரு அஸ்தங்கமான ஜாதகனுடைய பிள்ளைகளுக்கு புத்திர தோஷம், குழந்தை பாக்கியம், தடை தாமதத்தை உண்டாக்கும். அதாவது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு பிள்ளைங்க விஷயத்தில் குரு அஸ்தங்கமானவர்கள் காலம் கடத்தி விடுவார்கள். வயது கடந்து திருமணம் செய்து அவங்களுக்கு புத்திர தோஷத்தை இவங்களே ஏற்படுத்தி விடுவார்கள். குரு அஸ்தங்கமான ஜாதகர்கள் நான் மட்டுமே நீதிமானாக இருக்கிறேன், உண்மையாக பேசுகிறேன், நான் மட்டும்தான் நீதியை காப்பாற்றுறேன் அப்படின்னு இவங்கள நினச்சிக்குவாங்க. தன்னுடைய அதிகாரத்தில் குரு அஸ்தங்கமான ஜாதகர்கள் தன்னுடைய அதிகாரத்தில் குடும்பத்தை நடத்துவாங்க. யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க. குரு அஸ்தங்கமான ஜாதகருக்கு கண்டிப்பாக நகை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது உங்களுடைய வயதில் ஒரு 30 பவுன், 40 பவுன், 50 பவுன் கண்டிப்பாக நீங்கள் தங்க நகை வாங்குவீங்க. குரு அஸ்தங்கமான ஜாதகருக்கு கண்டிப்பாக பண பற்றாக்குறை என்பது உங்களுடைய வயதில் வாழ்நாளில் வந்துக்கிட்டே இருக்கும். கை செலவுக்கு பணம் இருக்கும், திடீர்னு பணம் இல்லாமல் போயிடும். இந்த மாதிரியான பண பற்றாக்குறை குரு அஸ்தங்கமான ஜாதகர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. குரு அஸ்தங்க பலன் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக விரிவாக தெளிவாக காணலாம். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. ரிஷப ராசி அன்பர்களுக்கு குரு அஸ்தங்கம் மறைவு பலன்கள் காணலாம். பரபவ ஆண்டு ஆனி மாதம் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 10 மணி அளவில் குருபகவான் மேற்கே அஸ்தங்கம் ஆகிறார், அதாவது மேற்கே மறைகிறார். 9/8/2026 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி அளவில் கிழக்கே குருபகவான் உதயமாகிறார். ஒரு 30 நாட்கள் கடகராசியில் குருபகவான் உச்சம் பெற்று மேற்கே இந்த வருஷம் அஸ்தங்கமாகிறார். ரிஷப ராசி அன்பர்களுக்கு குரு அஸ்தங்கம் மூலம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள். ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் வீட்டிற்கு அதிபதியானவர், அவரே 11ஆம் வீட்டிற்கும் அதிபதி. ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு குரு அஸ்தங்கமாவது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கண்டிப்பாக கெடுக்கும். ரிஷபராசியில் பிறந்தவர்கள் ஒரு 40 வயதிற்கு மேற்பட்டவர்கள் இப்போ இந்த காலகட்டத்தில் உடம்பை செக்அப் பண்ணிக்கங்க. உங்களுக்கு ப்ரெஷர் இருந்துச்சுன்னா, சர்க்கரை இருந்துச்சுன்னா, உப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா, இப்போ இந்த காலகட்டத்தில் இளநீர் நீங்கள் குடிக்கக்கூடாது. இளநீர் சாப்பிடுவது, வாழைப்பழம் சாப்பிடுவது தவிர்க்க வேண்டும். குரு உடலில் கொழுப்பு கட்டிக்கு அதிபதியானவர். கிட்னி ஃபெயிலருக்கும் குரு தான் அதிபதி. ரிஷபராசிக்கு 8ஆம் அதிபதி குரு அஸ்தங்கமாக செல்லும்போது அதிகமாக மது சாப்பிடக்கூடியவர்கள் இப்போ இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கணக்காக நீங்கள் மது குடிப்பது நல்லது. ரிஷபராசி என்பதற்கு 3ஆவது வீட்டிலே குரு அஸ்தங்க நிலையில் ஒரு 30 நாட்கள் செல்ல போகிறார். இப்போ இந்த கால நேரத்தில் அதிர்ஷ்டங்கள் நம்புறது, பெரிய அளவு பணம் முதலீடு செய்வது, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்க்க வேண்டும். அதே மாதிரி புதிய நண்பர்கள், புதிய பழக்க வழக்கங்கள், இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ரிஷபராசி என்பர்கள் தவிர்ப்பது நல்லது. ஏன்னா உங்களுக்கு அஷ்டமாதிபதி குரு. இப்போ இந்த காலகட்டத்தில் தங்கம் கடத்தக்கூடியவர்கள், இப்போ அரசுக்கு விரோதமான செயல்களில் ஈடுபடக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்க வேண்டும். கடகராசியில் குருபகவான் அஸ்தங்க நிலையில் செல்லும்போது புதிய முயற்சிகளில் ரிஷபராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புதிய நண்பர்கள், புதிய கூட்டாளிகள், புதிய உறவு முறைகள் மூலம் ரிஷபராசிக்கு சில பிரச்சனைகள் வரலாம். 11ஆம் அதிபதி 3ஆவது வீட்டிலே அஸ்தங்க நிலையில் செல்லும்போது உங்களுக்கு தொழில் சார்ந்து அதிகமான உழைப்பு இருக்கும். இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்த மாதிரி அதிக பண லாபம் நீங்கள் சம்பாதிக்க முடியாது. சிறு தூர பயணம், நீண்ட தூர பயணம், உங்களுடைய போக்குவரத்து பயணங்களில் ரிஷபராசி என்பர்கள் இந்த காலகட்டம் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. 3ஆவது வீட்டிலே குருபகவான் செல்லும்போது அவர் மேற்கே அஸ்தங்க நிலையில் இருக்கிறார். இந்த 30 நாட்கள் புதிய முயற்சிகளில் ரிஷபராசி என்பர்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா புதிய வண்டி வாகனங்கள் வாங்கிறது, புதிய முதலீடு செய்வது, இதெல்லாம் கொஞ்சம்
முன்னெச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும். அவர் சொன்னார், இவர் சொன்னார், எனக்கு நல்லா பழக்கம் அப்படின்னு புதியதில் முதலீடு செய்வது பண விஷயங்களில் ரிஷபராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருப்பது நல்லது. 3வது வீட்டிலே குரு அஸ்தங்க நிலையில் செல்லும்போது எதிர்வரக்கூடிய இந்த 30 நாட்கள் ரிஷபராசி என்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. ஒரு 40 வயதிற்கு மேற்பட்டவர்கள் உங்களுக்கு வந்து ப்ரெஷர் இருக்குது, சர்க்கரை இருக்குது, உப்பு அதிகமாக இருக்குது, அல்லது கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்க வந்து உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். 3வது வீட்டிலே குரு அஸ்தங்க நிலையில் செல்லும்போது நீர்நிலைகளுக்கு செல்லக்கூடியவர்கள் ஆழமான பகுதிக்கு இந்த காலகட்டத்தில் செல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. 3வது வீட்டிலே குரு அஸ்தங்க நிலையில் செல்லும்போது பெற்றோர்களிடம் ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடு வரும். அப்பாவிடம் கோச்சிக்குவீங்க. 3வது வீட்டிலே குரு அஸ்தங்க நிலையில் இருக்கும்போது பெற்றோர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது, பெற்றோர்களிடம் அறிவுரை பெறுவது ரிஷபராசி என்பதற்கு இந்த காலகட்டம் ஒரு சிறப்பானதாக இருக்கும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். நவ கிரகங்களை அறிவோம். இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.